இரும்பு, எஃகு, ஆர்பிட்டல். ஸ்டீல் ஓரளவுக்கு பார்த்தோம். ஸ்டீல் வந்து ஸ்பெஷல் அப்ளிகேஷன் காஸ்டிங். காஸ்ட் அயர்ன்றது பார்த்தீங்கன்னா வார்ப்பு வந்து பெரிய பெரிய பொருள்லாம் என்ன செய்யலாம், உபயோகிக்கலாம், விலையும் குறையுது. ஸோ காஸ்ட் அயர்ன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் சலாய். இஸ் இன்டர்டிகலாக இன்வெஸ்ட் மேக்கிங் பாயிண்ட். இது 2% பாயிண்ட் பார்க்கணும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சிலிக்கன் சல்ஃபர் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் ரொம்ப விலை குறைவு. எந்த வடிவத்தில் உள்ள போடலாம், எந்த அளவு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போடலாம். அப்புறம் மெஷினிங் ஈஸியாக போடலாம். கேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதை வந்து தட்டிட்டு கேன் ஈஸிலி மெஷின் சிம்பிள் மிஷின்ஸ் லேத் மிஷின்ஸ். கார்பன் 3 to 4%, சிலிக்கான் 3%, மேங்கனீஸ் 0.5%, சிலிக்கான் அண்ட் பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் 1%. இது எஃபெக்ட் ஆஃப் அலாய் கார்பன். கார்பனில் தான் வந்து 2 விதத்தில் இருக்கும். ஒன்று சிமெண்டைட்டாக இருக்கும், இல்லை கிராஃபைட்டாக இருக்கும். கிராஃபைட்டாக இருந்தால் பாலமாக இருக்கும். சிமெண்டைட்டாக இருந்தால் சேர்ந்துருக்கும். சிமெண்டைட் வந்து உடையக்கூடியது. கார்பைட் அண்ட் ஃப்ளெக்ஸ் ஆஃப் கிராஃபைட் வந்து கிராஃபைட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து மிஷின் பிரிண்டிங் எல்லாம் இருக்கும். அதையே வந்து பொருளாதார பிரிண்டிங்கில் குளோபியூல்ஸ் வந்து கோள வடிவில் வரும் கிராஃபைட். அப்போ வந்து ஸ்பெராட்டல் கிராஃபைட் ஆகிருக்கு. சிமெண்டேட் அதிகமாக இருந்தால் அது வந்து உடையும் பொழுது உடஞ்ச சர்ஃபேஸ் வெள்ளையாக இருக்கும். அதனால் ஒயிட் காஸ்ட். இதே கிராஃபைட் அதிகமாக இருந்தால் உடஞ்ச சர்ஃபேஸ் வந்து பழுப்பு கலரில் கிரே காஸ்ட். ஸோ ஒயிட் காஸ்டேட் கிரே காஸ்டேட் ரெண்டுமே அடிப்படை வகைகள் அதிக பயன்பாடு. சிலிக்கான் இது வந்து கார்பன் எந்த வடிவத்தில் வருது இதுதான் தீர்மானிக்குது. அதிகமாக இருந்துச்சுன்னா சிமெண்டைட்டு கிராஃபைட்டாக மாறிடும். அதனால் சிலிக்கான் அதிகமாக இருந்தால் அது கிரே காஸ்டேட், சிலிக்கான் கம்மியாக இருந்தால் சிமெண்டைட்டு தான் இருக்கும். அது வந்து ஒயிட் காஸ்டேட். சரி, அப்புறம் சல்ஃபர். சல்ஃபர் வந்து சிமெண்டைட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். அதனால் நமக்கு வந்து ஒயிட் காஸ்டேட் தான் வரும். மிடில் லெஸ் கொடுக்கணும். அதனால் அந்த அளவு குறைச்சிக்கலாம். 2% லெஸ் தான் சொல்லுங்கள். மேங்கனீஸ் வந்து நல்ல ஆராய்ச்சி டஃப்னஸ் சிஸ்டம் இருக்குது. இது வந்து சல்ஃபரால் விளையக்கூடிய எதிர்மறை வேதி விளைவுகள் கெமிக்கல் ரியாக்ஷன். பாஸ்பரஸ் இது ஒரு நல்ல ஆராய்ச்சி. எதுக்காகனா ஆர்ட் வந்து உருக்கணும், உருக்கி ஊற்றணும். உருக்கி ஊற்றும் பொழுது அது ஓடி போய் எல்லா இடத்துலையும் தரணும். இது ஓடலைன்னா நடுவில் தடிச்சு விடும். ஸோ கேஸ்டிங் வந்து ஆகாது. ஸோ மோல்டன் ஸ்டேஜ் which will flow like water. அதுக்கு தான் ஃப்ளூயிடிட்டி. அது வந்து பாஸ்பரஸ். ஆனால் இதுவும் வந்து பிரிட்டில்னஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான சும்மா அதிகமாக இருக்கும். அப்புறம் ஸ்லோ கூலிங் வரும்போது நமக்கு சிமெண்டைட் வராது, கிராஃபைட் தான் வரும். அதனால வந்து கிரே காஸ்ட். ஃபாஸ்ட் கூலிங் சிமெண்ட் கிரே காஸ்ட். அப்புறம் ப்ரொலாங் டெக்னிக் வந்து ஸ்பெராட்டல் கிராஃபைட் ஆகிடும், SGI